தாய்லாந்து சர்வதேச ஃபேஷன் ஷோ. கோவையைச் சேர்ந்த சிறுவன் ரக்ஷன் தேர்வு. தமிழகத்திற்கு பெருமை. தேசிய அளவிலான குழந்தைகள் ஃபேஷன் ஷோ போட்டி அண்மையில் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் நடைபெற்றது. ஃபேஷன் ரன்வே சார்பாக நடைபெற்ற இதில் தமிழ்நாடு சார்பாக கோவையைச் சேர்ந்த ரக்ஷன் உட்பட திவித், ஜோனா, அட்னான் ஆகியோர் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்நிலையில் கோவை சேர்ந்த ரக்ஷனுக்கு அவரது பெற்றோர்கள் மற்றும் ராணாவின் மாடலிங் அகாடமி தலைவர் நிர்வாக அதிகாரி சிவகுமார் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஜூனியர் மாடல் இன்டர்நேஷனல் இந்தியா ஃபைனல்ஸ் போட்டியில் வென்ற சிறுவன் ரக்ஷன் அடுத்து தாய்லாந்தில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவில் நடைபெறவுள்ள போட்டிக்கு தயாராகி வருவதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர். சர்வதேச அளவில் மிகுந்த புகழ்பெற்ற இந்த குழந்தைகள் ஃபேஷன் ஷோ போட்டியில் அறிவு, நேர்காணல் திறன், பாரம்பரிய உடை, மேடை நடிப்பு மற்றும் பல்வேறு சுற்றுகளாக நடைபெறும் போட்டிக்கு சிறுவன் ரக்ஷன் தயாராகி வருகிறார். குழந்தைகளின் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், திறமைகள் மற்றும் மேடை ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழக குழந்தைகள் உலக அரங்கில் தங்கள் திறமையை நிரூபித்து வருவது பெருமைக்குரியது எனவும் இவர்களின் முயற்சி மற்றும் பெற்றோரின் ஆதரவு பாராட்டத்தக்கது என பலர் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. ஹாய், என் பேர் ரக்ஷன். ஜூனியர் மாடல் இன்டர்நேஷ்னல் ஃபர்ஸ்ட் ரன்னர் வின் பண்ணியிருக்கேன். இந்தியாவுக்காக தாய்லாந்து போய் அங்கேயும் வின் பண்ணி, மலேசியா அங்கேயும் போய் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட நேம் சாபகதூர். இது என் பையன் ரக்ஷன், ரக்ஷான்னு சொல்லி கூப்பிடுவான். இவன் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நிறைய இந்தியாவுக்காக உண்டான பெருமைகள் சேர்த்துக்கு உண்டான வேலைகள் இவன் பண்ணிகிட்ருக்கிறான். இவன் மாடல் வாக்கில், ரேம்ப் வாக்கில் நிறைய காம்படிஷன் போய் ஈவெண்ட் பண்ணி எல்லாத்துலேயும் வின் பண்ணி ப்ரைஸஸ் அடிச்சிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் மாடல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இப்போ கோழிக்கோட்டில் 7th, 8th and 9th ஈவெண்ட் நடந்தது. அதில் இவன் பார்த்தீங்கன்னா இவனோட கேட்டகரியில், இவனோட 6 to 8 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அடிச்சிருக்கிறான். இது ஃபர்ஸ்ட் ரன்னர் தமிழ்நாட்டுக்காக அடிச்சுட்டு, இது தமிழ்நாட்டு மூலிமா இந்த ஜூனியர் மாடல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க ரெஃபர் பண்ணி இந்தியாவுக்காக விளையாடுறதுக்காக அதர் கண்ட்ரீஸ்க்காக பேங்காக், அதாவது ஆகஸ்ட் 19, 20, 21, 22க்காக இவனை ரெஃபர் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இதில் அங்கே போய் இவன் வின் பண்ணுறதுக்குண்டான வேலைகள், இவனோட எல்லா மோட்டிவேஷனும், இவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இவன் வளர்த்துட்டு இருக்கிறான். இவன் ஸ்கூல் லீவ் டைமில் கூட பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுல அவனுக்கு உண்டான எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் யூடியூப்ஸை பார்த்து அவன் அவனை ஓன் ட்ரைனிங் பண்ணி இந்த லெவலில் வின் பண்ணி இந்தியாவுக்காக ரெஃபர் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சி விட போகிறாங்க. ஆகஸ்ட் இன்னும் 2 monthsல இவன் பேங்காக் போய் விளையாட்டுக்குண்டான அங்கே போட்டியில் ரேம்ப் வாக் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் இவன் எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்கான். அதுக்குண்டான வேலைகள் நாங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவனுக்காக ரெஃபர் பண்ணி இது பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்தியாவுக்காக விளையாடுறதுக்காக எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் செலெக்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் ஒரு ஆள் இவன் இருக்கிறான். ஏன்னா இந்த கோழிக்கோட்டில் நடந்ததுலேயே ஃபர்ஸ்ட் ரன்னரை அடித்து வின் பண்ணி உண்டான வேலைகள் வச்சுருக்கிறான். இது மட்டும் இல்லை, இவன் நிறைய கப்ஸ் ஃபர்ஸ்ட் ரன்னர்லாம் அடிச்சிருக்கா, மெடல்ஸ், டைட்டில்ஸ் எல்லாமே சப் டைட்டில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்காக ரெஃபர் பண்ணி இது பண்ணிட்டாங்க.